நண்பர்களே, நான் உங்கள் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பார்க்கின்சன், அதாவது இந்த கை, கால், தலை மற்றும் கழுத்து இதெல்லாம் நடுக்கத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு திருப்தி முத்திரை, இந்த முத்திரையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த முத்திரை எப்படி செய்யணும், இதனுடைய பலன்களை நம்ம பார்ப்போம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ எந்த முத்திரை செய்வதாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் ஒரு நல்ல காற்றோட்டம் உள்ள அறை அல்லது ஒரு யோகா மேட்டு, ஒரு சுத்தமான அறையில் நீங்கள் இந்த மாதிரி விரிப்பில் உட்காந்துக்கணும். உட்கார்றப்ப முக்கியமாக கவனத்தில் வைக்க வேண்டியது உங்களுடைய, அதாவது முதுகெலும்பு மற்றும் உங்களுடைய கழுத்து, தலை நேராக நிமிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். இந்த உட்கார்ற பொசிஷன் பத்மாசனம், சுகாசனம் அல்லது வஜ்ராசனம். ஸோ எந்த ஆசனம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆசனத்தில் நிமிர்ந்து நேராக உட்காந்துக்குங்க. ஸோ இந்த முத்திரைகள், அதாவது முத்திரைனா ஹேண்ட் கெஸ்டர் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த விரல்களுக்கும் நமது ஆரோக்கியத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நான் எல்லா வீடியோவில் சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பஞ்சபூத தத்துவம் என்பது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளது. ஸோ இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பொருள்களையும் இந்த பஞ்சபூதங்களின் சக்தி, ஏதாவது ஒரு சக்தி மேலோங்கி இருக்கும். அதே போல தான் நமது உடலும் 5 பஞ்சபூத சக்திகளால் ஆக்கப்பட்டது தான் நமது உடல். ஸோ மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்ற வள்ளுவனின் குரலுக்கேற்ப இந்த பஞ்சபூதங்களின் சக்தி எப்பொழுது நமது உடலில் கூடுகிறதோ அல்லது குறைகிறதோ அப்பொழுது நமது உடலுக்கு உபாதைகள் ஏற்படும். ஸோ அந்த பஞ்சபூத சக்திகளை சமநிலைப்படுத்துவது தான் இந்த முத்திரைகளின் வேலையாகும். ஸோ இந்த திருப்தி முத்திரை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே போல் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒவ்வொரு விரல்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கிறது, பஞ்சபூத தன்மைகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ இந்த கட்டை விரல் நெருப்புத்தன்மையாகவும், ஆட்காட்டி விரல் காற்றுத்தன்மையாகவும், நடுவிரல் ஆகாயத்தன்மையாகவும், உங்களது மோதிர விரல் நிலத்தன்மையாகவும், சுண்டு விரல் நீர்த்தன்மையாகவும் ஒவ்வொரு தன்மையையும் இந்த 5 விரல்களும் பெற்றிருக்கிறது. ஸோ இந்த திருப்தி முத்திரை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது 2 கைகளாலும் செய்யக்கூடியது. நேராக நிமிர்ந்த உட்கார்ந்த நிலையில் இந்த 4 விரல்களை நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல. ஸோ இந்த விரல்களை வச்சுட்டு இந்த, அதாவது வலது கையிலுடைய விரல்களை எடுத்து இந்த 4 விரல்களை கோர்த்து பிடிக்க வேண்டும். ஸோ மூடி வைக்கலாம், அதாவது இந்த மாதிரி மூடிக்கணும். இந்த 4 விரல்களை வலது கையால் மூடி இந்த 2 கட்டை விரலை எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இதை நீங்கள் உங்களுடைய மார்புக்கு நேராக இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கணும். ஸோ ஒரு பொசிஷனில் நீங்கள் ஒரு 5 நிமிடங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் அந்த சுவாசத்தினை கவனிக்கவும். மெதுவாக உங்களுடைய கைகளை முத்திரையிலிருந்து கலைத்து கண்களை மெதுவாக திறந்து கொள்ளவும். ஸோ முத்திரை நீங்கள் ஒரு கையில் செஞ்சதை அதே மாதிரி நீங்கள் அடுத்த கைகளையும் செய்ய வேண்டும். அதாவது இந்த கையில் செஞ்சீங்கன்னா அடுத்தது இதில் ஒரு 5 நிமிடம் செய்ய வேண்டும். இந்த கைகளை, அதாவது வலது கையை மார்புக்கு நேராக இப்படி வைத்து இந்த 4 விரல்களாலும், அதாவது இடது கையில் உள்ள 4 விரல்களாலும் இந்த வலது கையினுடைய 4 விரல்களை மடக்கி பிடித்து கொண்டு உங்களது 2 கட்டை விரல்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். ஸோ இதில் நீங்கள் 5 நிமிடம், அதாவது வலது கைக்கு 5 நிமிடம் செஞ்சீங்கன்னா இடது கைக்கு 5 நிமிடம். ஸோ மார்புக்கு நேராக வைத்துக்கொண்டு உங்களுடைய இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் அந்த கண்களை மூடிக்கொண்டு நடந்து கொண்டிருக்கும் அந்த சுவாசத்தினை கவனியுங்கள். ஸோ மெதுவாக அந்த முத்திரையிலிருந்து விலகி கண்களை திறந்து கொள்ளுங்கள். ஸோ இதுதான் திருப்தி முத்திரை செய்யக்கூடிய ஒரு வழியாகும். ஸோ இந்த முத்திரையின் பயன்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பார்க்கின்சன்ஸ் அப்படிங்கிற இந்த கை கால்கள் நடுக்கம், கால் நடுக்கம், தலை நடுக்கம், கழுத்து நடுக்கம் இருப்பவர்கள் இந்த முத்திரையை தொடர்ந்து செய்து வந்தால் தினசரி காலை மாலை 5 நிமிடங்கள், ஒரு கைக்கு 5 நிமிடம், இன்னொரு கைக்கு 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள் மட்டும் காலையும் மாலையும் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த நடுக்கத்தை நாம் உடனடியாக நிறுத்திவிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களை சார்ந்தவர்களுக்கும் பயன்பெறும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.